இயேசுவே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome and greet you all in the name of our Lord Jesus Christ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. Yesterday, today and forever, unchangeable God, and He will always bless us. நம் ஆண்டவர் இயேசுவை உண்மை உள்ளத்தோடு கூட தேடுவோம். Let's all truly seek Him. அவரை தேடுகிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Whoever seek into the Lord, Lord will bless them. யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் மேல் மனதுருகினார் இயேசு. Whoever came in search of God, God comforted them. ஒவ்வொரு நோயாளிகளை தொட்டு சுகமாக்கினார். Lord Jesus Christ has healed all the illness. பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தினார். People who came in sickness, God healed them. என்றைக்கும் நம்மள அநேகர் பலவீனத்தோடு கூட கோல்டு ஜுரத்தோடு கூட நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்துவார். Many people have come in cold, fever or any other diseases. God is going to touch and heal us. ஆக மீட்பின் கீதங்கள்ல 28வது பாடல், இயேசுவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் கூடி We வந்திருக்கிறோம். have come in God's presence. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே கூடிடும் சமயங்களில் என்று அருமையான இந்த பழைய பாடலை நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடுவோம். Thank you Jesus. Thank you Lord. Oh Jesus. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் அருகினில் இருக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாததென்னாலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாததென்னாலும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. பாடுங்கள் பரவசமாய் பரமன் இயேசு அன்பினையே. துடிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காணச் செய்யும். துடிக்கின்ற பொழுது எழுகின்ற நெருப்பு மகிமையை காணச் செய்யும். கட்டி இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. அருகினில் இருக்கிறது. அருகினில் இருக்கிறது. ஹல்லேலூயா.
நம்ம எல்லாருமா அப்படியே கண்களை விடுவோம். எல்லாரும் தயவுசெய்து எல்லாரும் கண்ணு மூடுங்க. சின்ன பசங்க எல்லாரும் கண்ணு மூடுங்க. கண்ணு மூடி நல்லா படிக்கிற பசங்க எல்லாம் நல்லா செவம் பண்ணுங்க. நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினோம் என்று சொல்லி பெரியவங்க எல்லாம் கூட ஆண்டுடைய சமூகத்துல கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்ணு மூடுங்க எல்லாரும் தயவுசெய்து. கண்ணை மூடினாதான் தேவ பிரசன்னத்தை நம்மால உணர முடியும். கண்களை மூடி பயத்தோடு பக்தியோடு கூட நாம் ஆராதனை செய்வோம். ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அறகுறையாய் அல்ல. ஆண்டவரே, என்னை முழுமையாய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் எங்களை மாற்று. ஆண்டவரே, சிறு கை குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving this pleasant evening in your name, Master. ஜூன் மாதத்தின் 2வது வார செவ்வாய்க்கிழமை மாலை ஜெபத்திற்கு எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for making us to bring in this second Tuesday of June month, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender heart, mind and soul into your name, Master. எங்கள் குடும்பத்தாரை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender whole family into your name, Master. எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all our relatives and neighbors into your name, Master. சபையிலே தேவனை தேடுகிற ஒவ்வொரு சபை மக்களையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the church family members and people who seek you, Master. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். Lord Jesus, in the name of Jesus, we bless and pray and we surrender all the missionary people who are watching our broadcasting video, Master. ஆண்டவரே, இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனே நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. Lord Jesus, you need to bless the people who are subscribing and sharing our videos to their friends, Master. எங்கள் எல்லார் வழியாய் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. In all the ways, let your glory be always honored, Master. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we glorify your name alone, Master. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் In ஆண்டவரே. Jesus' name, we have assembled in one place, Master. திவ்யமுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். Lord Jesus, we have come into your presence. You need to bless us, Master. துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. Lord Jesus, while praising and worshiping, Lord Jesus, let your presence be filled with us, Master. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank for the people who are in our midst, Master. Lord Jesus, we thank for the people who are on their way, Lord Jesus. உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் சரியான நேரத்திற்கு அழைத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for bringing each and everyone into our midst to listen your word of God and to the praise and to get blessing from you, Master. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. வாங்க நம்ம எல்லாருமாய் தேவனை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Amen. So we have come in God's presence. Amen. 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 பக்கத்துல எல்லாரையும் பார்த்து சிரிக்கலாமா? Happy face ஓட. Praise God. Smile. Yes. God is in our midst. கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. நம்ம மகிழ்ந்து கலிகூறலாம். God is always in our midst to rejoice and to play and to sing, glorify the Lord name of Jesus. Amen. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை கடந்த 5 மாதங்கள் காத்து இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நம்ம வந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? the 6th month-ஓட 2nd weekல நம்ம இருக்கிறோம். எத்தனையோ விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை காக்கிற ஆண்டவர் அவர் பெரியவராக இருந்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருந்தார். ஆமென். இந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம ப்ராமிஸ் வேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா?
அதே போல stay with Jesus presence கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கறத நம்ம தியானிக்கலாம். Exodus chapter 33 verses 17. யாத்திராகமம் அதிகாரம் 33 வசனம் 17. Exodus chapter 33 verses 17. Amen. The promise of God's presence. So the Lord said to Moses, I will also do this thing that you have spoken, for you have found grace in my sight, and I know you by name. And he said, please show me your glory. Amen. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார் இல்லையா? நம்மளுக்கு எத்தனையோ விதமான தேவைகள் இருந்துச்சு. இந்த மாச ஸ்டார்ட் பண்ணும் போதே ஜூன் மாசத்துல எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்டூடெண்டோட நியூ அகாடமிக் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். நம்ம புது கிளாஸுக்கு எல்லாம் போவோம். அதனால நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். குறைவின்றி காத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைத்து சோதனையிலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். சோ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து எங்களுக்கு மகிழ்வை தந்திர உமக்கு நன்றி ஐயா என்கிற இந்த நன்றி பாடலை ஏற்று நம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உன்னை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உன்னை உயர்த்திடுவேன். ஆபத்தினாலில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்தினாலில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெருக்கிடு. அவருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தால் நம் பிள்ளைகள் இருக்கும். உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கிடு நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கிடு நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். Praise the Lord. Praise the Lord. Amen. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை நடத்துவார். நடத்த வல்லவரா இருக்கிறார். அதுக்கு தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எவ்வளவு தடவை இயேசுவை ஆராதிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவு தடவை தேவனை மகிமைப்படுத்தினாலும் சரி, நம்ம தேவன் என்ன பண்றாரு, நம்மள இன்னும் அதிகமா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சோ அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஏசப்பா நான் உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, அப்ப நான் இங்க பிரசன்டா இருக்கேன்னு எல்லாருமே சொல்லாமா? Let's all close your eyes, lift up your hands and let's all tell Lord Jesus, I'm present in your midst. Lord Jesus, we praise you, we praise you. Oh Lord Jesus, we praise you, Master, we adore you. Amen. எல்லாரும் வாயில இருந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லாமா? Thank you Jesus, உங்க நாமத்தை தெரிந்து ஏசப்பா நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஜீசஸ், ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடல் இருக்குது, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உண்மையே நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று எல்லாரும் கைகளை தட்டி நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தலாம். ஆமென். Thank you, Lord. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. ஆவியானே என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, ஆவியானே என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 2 3 பேர்கள் ஒரு மனதாய் துதித்தார். 2 3 பேர்கள் ஒரு மனதாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என்
புதியில் வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே புதியில் வாழ்பவரே ஆராதனை 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 உம்மை நம்பி வந்தேன் நடக்கப்படல உன்னையவனை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நடக்கப்படல உன்னையவனை வெறுமையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே எல்லோரிலே எல்லோரிலே எல்லோரி உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் 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 இயேசுவையே எல்லோரிலே எல்லோரிலே எல்லோரி உம்மை துதிப்பேன் நான் ஆராதிப்பேன் 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 இயேசுவையே கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவன் நம்மை இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த மாதிரி நம்மை அழைத்த தேவன் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு வேதத்துல அநேக நாமங்கள் உண்டு. அதுலயே அவருடைய உன்னதமான நாமம் என்னுடைய அருமையான நேசர் என்று சொல்லி. அவர் நம்முடைய வாழ்க்கையின் நேசராக இருக்கிறதுனால்தான் ஆண்டவர் நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்தெந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தொல்லைகளாக இருந்தாலும் நம்முடைய ஆத்தும நேசராக இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இருக்கிற எங்களை கண்களை மூடி அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளை ஒரு விஷயமாக நாம் நினைத்து பார்க்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ விதமான பலவீனங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், எத்தனையோ விதமான தீமைகள் நம்மளை வந்து அண்டிய போதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய நேசராக இருந்து அவர் நம்மை காக்க தேவனாக இருக்கிறார். அவருடைய வல்ல செயல்களை நாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் பொங்கி அவர் நல்லவர், அவர் நன்மை செய்தவர் என்று அவரை என்றென்றைக்கும் துதிக்கிறதாக இருக்கிறது. நேசரே உங்களுடைய திருப்பாதம் அமர்ந்து உங்களுடைய திருப்பாதத்துல எனக்கு நிம்மதி இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்களை மூடி everyone please close your eyes and tell Lord I have come to your presence. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் மாத்திரமே எனக்கு நிம்மதி உண்டு. நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய பிரசன்னத்திலே எனக்கு பலன் உண்டு, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஆமென். நாம் இரண்டு கைகளை உயர்த்தி நேசரே திரு பாதம் நான் அமர்ந்திருக்கிறேன். நிம்மதியே நிம்மதியே இயேசுவே ஆர்வமுடன் உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். இயேசப்பா என்னுடைய ஜெபத்திற்கெல்லாம் நீர் பதில் தருவீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உன்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உன்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை
வந்தாலும் உம்மை மாத்திரம் நான் பிரியாமலே இருப்பேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. நேசரே உன் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி. கையை உயர்த்தி சொல்லுவோம். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அழைக்கலமே அழைக்கலமே அதிசயமே அதிசயமே. ஆராதனை 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 ஆராதனை. அழைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆம், அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நமக்கு நிச்சயமாக பலவீனத்திலே சுகம் உண்டு. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே. ஆராதனை 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 கண்களை மூடி நான் அந்த ஆராதனை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு நேசராக இருந்த எங்களை இந்த நாள் வரைக்கும் நடத்தி உங்களுக்கு மகா பெரிதான கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரமாக உண்மை நாங்கள் ஆராதித்தோம், உண்மை மகிமைப்படுத்துவோம், உங்கள் நாமத்தை உயர்த்துவோம். இந்த நேரத்துல உடைய மன்னாவை கேட்கிற நேரம் இயேசுவே. எங்களுடைய ஆத்மாவுக்கு நீர் என்ன சாப்பாடு கொடுக்க போறீங்க என்று நாங்கள் காத்திருக்கிறோம் இயேசுவே. நாங்கள் இன்றைக்கு தேவ ஊழியர் மூலியமாக கேட்கிற அந்த வசனங்களை எங்கள் காதுகளை நாங்கள் கேட்டு அதை அப்படியே விட்டு விடாமல் எங்கள் மனதில் பலகைகளில் எழுதி கொள்ள கருத்தை நீர் உதவி செய்வதற்காக எங்களுக்கு நன்றி. இந்த நாளில் எத்தனையோ பேர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பலவீனத்தையும் உடைய நாமத்தை நாங்கள் இடித்து கட்டுகிறோம் இயேசுவே. எங்களுடைய பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் சுகவீனத்திலே
எங்கள் முட்டி வரைகளிலே, எங்களுடைய தலை வரைகளிலே, எங்கள் கால் வரைகளிலே எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த கரம் தொடுகிறதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நாங்கள் விசுவாசிக்கின்றோம் நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர் என்று இயேசுவே. இயேசுப்பா, இந்த மாதத்துல ஐலன் டயானாக்காக்கு நடந்த அந்த திருமணத்திற்காக எமக்கு நன்றி. கர்த்தர் அந்த குடும்பத்தை இணைத்தீரே அதற்காக எமக்கு நன்றி. அந்த தம்பதிகளை நீர் இணைத்தீரே அதற்காக எமக்கு நன்றி இயேசுவே. இன்னும் எங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதித்து கர்த்தர் இதற்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நீர் நிச்சயமாய் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கின்றோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற பாஸ்டர் லூயிஸ் டாடி உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். தேவ ஊழியரை மறைத்து கர்த்தர் நீர் எங்களோட வெளிப்படுங்க. நீர் எங்களோட பேசுகிறதை நாங்கள் குறித்து நாங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுத்துகிறோம் இயேசுவே. உயிருள்ள எல்லா ஜீவனும் கர்த்தர் உண்மையை ஆராதிக்க நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிக்கிற மகிமைகளை எங்கள் ராஜனாகிய உமக்கே நாங்கள் எடுத்து இந்த ஆராதனை உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்களை நன்றி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். Thank you, Jesus. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. Praise the Lord. சொல்லுங்க இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஹalleluya. Thank you Jesus. அப்படியே அந்த பல்லவி பாடலாமா எல்லாருமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம் இன்ப நாமம். ஹalleluya. Praise the Lord. இன்னைக்கு செய்தி அதுதான், இயேசுவின் நாமம் இன்பமான நாமம். அந்த நாமத்தை துதிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். Thank you Jesus. யாருக்கெல்லாம் தெரியும் அந்த பாட்டு? எல்லாருக்கும் தெரியுமா? நல்ல சத்தமா கைத்தட்டி மகிழ்ச்சியோடு கூட இந்த பல்லவி மட்டும் பாடலாம் நம்ம. Thank you. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லாருமாய் இணையில்ல நாமம் இன்ப நாமம். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தை மறைக்க எத்தனை நாமங்கள் எழும்பினாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து காண்பிக்கிறவர், உயர்ந்திருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமம். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம் இன்ப நாமம். ஹalleluya. எல்லாருமாய் பைபிள் எடுங்க, எல்லாருமாய் புதிய ஏற்பாடுல லெட்டஸ் பிலிப்பியர் செகண்ட் சாப்டர் எடுங்க எல்லாருமாய். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க எல்லாரும். பிலிப்பியன்ஸ் செகண்ட் சாப்டர்ல 6 to 11 ஒரு வசனம் இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிங்க. அப்புறமா நம்ம தமிழ்ல படிக்கலாம். இன்னைக்கு நம்ம மத்தியத்துல ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. ஆண்டவரை நாம விசுவாசிப்போம். இயேசுவின் நாமத்தினால நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். படிங்க. பிலிப்பியன் செகண்ட் சாப்டர் verses 6 to 11 வரைக்கும் ஒரு வசனத்தை படிங்க. Who being in the form of God did not consider it robbery
to be equal with God. But God made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of men. Amen. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. Therefore God has highly exalted him and bestowed on him the name that is above every name. Amen. That at the name of Jesus every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth. And every tongue confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. Amen. Amen. 11 ஆயிடுச்சா? வெரி குட். இப்போ நெருத்து நிதானமா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நல்ல கவனிங்க. இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்று இங்க பைபிள்ல நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்திருக்கிறவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். அப்புறம் அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகிய நம்மை தாமே தாழ்த்தினார். அப்புறம் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக, நல்ல கவனிங்க, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர், நல்ல கவனிங்க, வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. இயேசுவின் நாமம் என்ப நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தேவன் இயேசு உயர்த்துவார். ஆகவேதான் இங்க பைபிள் சொல்லுகிறது, அந்த இயேசுவின் நாமத்திற்கு வானத்துல இருக்கிறவங்க, நல்லா கவனிங்க, வானத்துல வருகிற போகிற ஒவ்வொரு சம்மன்ஸுகள் முதற்கொண்டு எல்லாருமே, வானத்துல இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, பூமிக்கு கீழே இருக்கிற பூதளத்துல பாதாளத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு என்ன பண்ணுமா? முடங்கும். இயேசுவின் நாமத்தினால முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லிட்டு, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி துதிக்கவும் ஆராதிக்கவும், அந்த நாமத்தை உடைய தேவனுடைய வசனங்களை வாசிக்கவும், ஜெபம் பண்ணவும், ஆலயத்துக்கு போகவும் ஒருபோதும் ஒரு நாளும் நாம் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அப்படி நாம வெட்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நாமும் வெட்கப்பட்டு போகிறவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றுவார். அதனால இந்த இயேசுவின் நாமத்தை துதிக்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, கடந்த அந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடந்த அந்த திருமணம், ஆலன் மற்றும் டயானா, இந்த இடத்துல கணவன் மனைவியாய் புது தம்பதிகள் வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த நன்றி சொல்லுவோம் அவர்களுக்காக. மிக விசேஷமாய் ஆடம்பரமாய் இந்த திருப்பலி ஆராதனையில பாடல்கள், துதிகள், ஜெபங்கள் மிக அற்புதமாய் நடந்தது. அந்த தம்பதிகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி, இயேசுவின் நாமத்திற்கு நாங்களும் முழங்கால் படியிட்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. டயானா அவருடைய தாய் தகப்பன் குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கணும், ஆலனுடைய தாய் தகப்பனை கூட தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து
அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. ஏன் இயேசுவின் நாமம் மாத்திரம் தானா? அந்த நாமத்தை மாத்திரம் தான் நாம் துதிக்கணுமா? இயேசுவை நாம விசுவாசிக்கணுமா? இயேசுவை நாம ஆராதிக்கணுமா என்று சொல்லி நம்மிடத்துல அநேக கேள்விகள் வரும். இந்த எல்லா கேள்விகளுக்கு பைபிள் தான் பதில். நல்ல கவனிங்க, நம்முடைய எல்லா விதமான கேள்விகளுக்கு பைபிள் தான் பதில் கொடுக்கும். ஆண்டவர் இயேசு தான் பதில் தருவார். ஒருவேளை மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் பொய்யா போகும், ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த வேதத்துல அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே அது உண்மையிலும் உண்மை, சத்தியத்திலும் சத்தியம். ஏனெனில் ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை அழியாது ஒழியாது என்று சொன்னார். ஆக அவருடைய வார்த்தை நித்திய காலமாய் கட்டாயமாய் இருக்கும். அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆகவேதான் நீங்க சொல்லுகிறது எல்லா நாமத்திற்கும் மேலானாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார். இன்றைக்கு எத்தனை நாமங்கள், எத்தனை கோடிக்கணக்கான நாமங்கள் உயர்ந்து நின்றாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதத்திலே தேவன் உயர்ந்து நிற்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமம் உயர்ந்து நிற்கும். நடு மத்திய வானத்தில் அவர் உயர்ந்து நிற்கிறவராய் இருக்கிறார். உன்னதத்திலே தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 4th chapterல 12th word பாருங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமம் உயர்ந்ததா? அந்த ஒரு நாமம் தானா? ஆம், இந்த பைபிள் சொல்லுகிறது. பாருங்க, ஆக்ட்ஸ் 4th chapterல 12th word. அப்போஸ்தலர் 4th அதிகாரம் 12வது வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சத்தியம் சொல்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, எந்த ஜாதியோ, எந்த குலமோ, எந்த கோத்திரமோ, எந்த பாஷைக்காரரோ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த வசனத்தை அவர்கள் தலை நிமிர்ந்து தைரியத்தோடு கூட சொல்லலாம். ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிரகாரம் பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. 4:12 Salvation is to be found. ஒருத்தர் படிங்க, நல்ல சத்தமா படிங்க. Salvation is found in no one else, for there is no other name under heaven given to men by which we must be saved. ஆமென். அல்லேலூயா. கரெக்ட்டா படிச்சாங்களா? இன்னொரு வாட்டி படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க, இன்னொரு வாட்டி சத்தமா. Salvation is to be found through him alone. In all the world there is no one else whom God has given who can save us. Amen. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்தினாரே. என்ன காரணம், என்ன அடையாளம் பாருங்க. பைபிள்ல படிக்கிறாங்க பாருங்க. 4th அதிகாரம் 12வது வசனம் படிங்க. அவராலே அன்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே அல்லாமல் வேறொரு வழியாக நமக்கு சால்வேஷன் கிடையாது. நமக்கு டெலிவரன்ஸ் கிடையாது. நமக்கு விடுதலை கிடையாது. நமக்கு சமாதான சந்தோஷம் கிடையாது. நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுதலை நமக்கு கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வானத்தின் கீழெங்கும், நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் பாவ சாபத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துரோகத்திலிருந்து நாம் எல்லாரும் ஒரு புதிய மனிதனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். வேறொரு நாமம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுகிறது. அப்படி சொல்ல. வேறொரு நாமம் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லல. வேறொரு நாமம் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. இதான் கமாண்ட்மெண்ட்ஸ். கட்டளைனா முடிவு. அதற்கு மேல ஒரு அதிகாரமே கிடையாது. அதுக்கு மேல ஒரு காரியமும் கிடையாது இல்லையா? இந்த இயேசுவின் நாமத்திற்கு பயத்தோடு பக்தியோடு கூட இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில தான் தேவன் அதிசயங்களை செய்வார். ஏதோ ஏனாதானா வந்தோம், உட்கார்ந்தோம், பைபிளை படிச்சோம், பாட்டு பாடினோம், கை தட்டினோம், டீ குடிச்சோம், போனோம், நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா காத்திலிருந்து வந்த சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆசீர்வாதமும் வராது.
ஓசையிடுகிற வெண்கலம் போல் இருக்கும், ஓசையிடுகிற கைத்தாளம் போல் இருக்கும். அதுல ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. நாம பயத்தோடு பக்தியோடு கூட விசுவாசத்தோடு கூட இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சமாதான சந்தோஷம் உண்டு என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். இந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஜான் காஸ்பல் வாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர். ஜான் காஸ்பல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 12th வேர்டு பாருங்க. அங்கே இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. But as many as received him, to them he gave the right to become the children of God, to those who believe in his name. Amen. ஆமென். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. என்ன அதிகாரம் கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர் நமக்கு? யோவான் 1 அதிகாரத்துல 12வது வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், நல்ல கவனிங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. பத்தியா, இவங்கதான் அவங்கதான் அப்படின்னு சொல்ல, கிறிஸ்தவங்க இந்த சபைக்கு போறவங்க, அந்த சபைக்கு போறவங்க, அந்த சபைக்கு போறவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேதத்துல வித்தியாசத்தை சொல்லல. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பரலோக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இதாங்க இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறதுனால பரலோக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை உனக்கு தருகிறார். எந்த வேளையிலும், எந்த ராத்திரி நாட்சாமத்திலும், எந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. The book of Exodus வாங்க, chapter 3. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் வழியாக முதல் வழி நடத்தும் போது அங்கே மோசேனுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாம் கேட்கிறார். ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, எங்களை இவ்வளவாய் இந்த வனாந்திரத்திலே நீ நடத்தி கொண்டு வருகிறீரே, நல்ல போஜனம் கொடுக்கிறீர், தண்ணீர் கொடுக்கிறீர், சிவந்த சமுத்திரத்தை திறந்தீர், யோர்தான் நதியை பின்னிட்டு பார்க்க செய்தீர், எரிகோ மதில் இடிந்து போனது. ஆகவே எங்களை வழிநடத்துகிற கடவுளுடைய நாமம் என்ன என்று கேட்கிறார்கள் என்று சொல்லி மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு விசேஷமான ஜெபம். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் தருகிறார் என்பதுதான் இந்த வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 அங்கே verse 13 படிங்க. ஒருத்தர் 13. Then Moses said to God, Indeed, when I come to the children of Israel and say to them, the God of your fathers has sent me to you, and they said to me, what is his name? What shall I say to them? Amen. Hallelujah. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மை யார், உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார்கள் ஆண்டவரே. நான் அதற்கு என்ன சொல்லணும் ஆண்டவரே? அப்பதான் இங்க சொல்றாங்க, தயவுசெய்து 14 படிங்க. 14 சீக்கிரம் இங்கிலீஷ்ல. God said to Moses, I am who I am, and he said, say this to the people of Israel, I am has sent me to you. ஆமென். அல்லேலூயா. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, 13, 14, 15 ஒரு வசனம் படிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். என்ன சொல்வேன் ஆண்டவரே என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர் பதில் தர்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று, நல்ல கவனிங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் இருக்கிறேன் என்கிறவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று போய் சொல். இருக்கிறேன், என்றைக்கு நான் இருக்கிறேன், எப்போதோ இருக்கிறவர் அல்ல.
அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்தான் இருக்கிறவராகவே இருக்கிறார். நேற்றைய ஆண்டவரும் இன்றைய இரட்சகரும் நாளைய நியாயாதிபதியுமானவர் அவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். He is a unchanging God. Yesterday, today, forever. அவர் என்றைக்கும் மாறாத தேவன். அதனாலதான் ஆதி முதற்கொண்டு அவர் சொல்லிக் கொண்டே வருகிற வசனமே தான். யெகோவா தேவன் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். யெகோவா தேவன். இயேசு கிறிஸ்து அதே புதிய ஏற்பாட்டில் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் நான் இருக்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் நானே, அதை முடிக்கிறவரும் நானே, ஆதியும் நானே, அந்தமும் நானே என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆம் அன்பானவர்களே. ஆக இந்த 15வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும், நல்ல கவனிங்க, பிதாக்களின் தேவன் என்று சொன்னார் இல்லையா? பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையில மாறுதலே கிடையாது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யெகோவா தேவன் என்றைக்கும் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றைக்கும் உயர்ந்திருக்கும். அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் கிடையாது, யாருக்கும் வேற்றலும் கிடையாது. இதுல மாறுதலே கிடையாது. மோசே இப்படியே போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை வழிநடத்தி கொண்டு வா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர் சொன்ன பிரகாரம் அப்படியே நடந்தது. அதே எக்ஸோடஸ் 20th சாப்டர் வாங்க. அங்கே அந்த நாமத்தை குறித்து அவர்கள் துதித்து ஆராதிக்கும் போது, இங்க நம்ம மகிமைப்படுத்தினோம் இல்லையா? அவரை துதிச்சோம் இல்லையா? அவரை ஆராதித்தோம் இல்லையா? அதே போலதான் எக்ஸோடஸ் 20th சாப்டர்ல 24th verse மிக அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இதுதான் என் பிரஸ்தாபம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதான் என் நாமம் என்று சொன்னார் இல்லையா? அந்த நாமத்தை குறித்து இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 20:24. An altar of earth you shall make for me, and you shall sacrifice on it your burnt offerings and your peace offerings, your sheep and your oxen. In every place where I record my name, I will come to you and I will bless you. Amen. Hallelujah. இயேசுவின் நாமத்தை சொல்லி எதுக்காக பாடணும், எதுக்காக துதிக்கணும், எதுக்காக ஆராதிக்கணும்? பாருங்க, பைபிள் படிக்கிறாங்க. 20:24. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. இல்ல, 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் யாத்திராகம புத்தகம் படிச்சேன் இல்லையா? 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, நல்ல கவனிங்க, மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும், அதன் மேல் உன்னுடைய ஆடுகளையும், உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியாக செலுத்துவாயாக. உன்னை அந்த காலத்துல பலிகளை செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் சொன்னாரு. இன்றைக்கு ஜீவ பலியாய் உன்னை என் கையில ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்றார். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அந்த இயேசுவின், அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், உயர்த்தும். எந்த ஸ்தானத்திலும் உள்ளத்தில் வந்து, எந்த ஸ்தானத்தில இருந்து என்னை நோக்கி துதிக்கிறாயோ ஆராதிக்கிறாயோ அந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதாங்க இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வருகிற ஜெயம். நாம கூடி செபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது, நாம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோமோ, எந்த வீட்டில் இருக்கிறோமோ, எங்கே இருக்கிறோமோ, அங்கே தேவன் இயேசு நம்மை தேடி வந்து, பிதாவாகிய தேவன் நம்மை தேடி வந்து, ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 13-14 வசனம் பாருங்க. அவருடைய நாமத்தினாலே நாம கூடி ஜெபிக்கும் போது, வேண்டிக் கொள்ளும் போது, நீ வேண்டிக் கொள்ளுகிறது எதையா இருந்தாலும் ஆண்டவர் அதை நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜான் காஸ்பல் சாப்டர் 14:13-14 என்ன சொல்றது? படிங்க சீக்கிரம். And I will do whatever you ask
for in my name, so that the Father's glory will be shown through the Son. If you ask me for anything in my name, I will do it. Amen. Hallelujah. பாத்தீங்களா, நம்முடைய ஜெபத்துல எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு அப்படி சந்தேகம் வரக்கூடாது. நீ நான் கேட்கணுமா? என்ன சொல்லுது? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் உங்களுக்கு செய்வேன், கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உனக்கும் எனக்கும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் படிங்க. அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் நமக்கு தான் சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் தான் சொல்றார். அதே 14ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அடுத்த வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்க போகிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 24 கரெக்டா? அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுத்து நடக்கும் போது, ஆண்டவர் நாம் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆக தயவுசெய்து 91வது சங்கீதம் அங்கே இந்த சங்கீதக்காரர் ஜெபிக்கும் போது நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு வசனத்தை அங்கே அவர் சொல்றார். சாம்ஸ் 91:14 என்ன மிக அற்புதமான ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high because he has known my name. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சவங்க எல்லாருக்கும் இப்ப படிங்க. 91ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் என்ன சொல்லுது? 90 படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். நான் அவனை எல்லா விதமான இக்கட்டிலிருந்து நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. புரியுதா என்ன சொல்றாருங்க? ஆண்டவர் விசேஷமான ஒரு வார்த்தையை உங்களுக்கும் நமக்கும் ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. படிங்க பிரதர், படிங்க வெளியிலிருந்து. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. இதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள். என் நாமத்தை அவர்கள் அறிந்திருந்தபடினால், இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமம். இயேசுவின் நாமம் இன்பம் நிறைந்த ஒரு நாமம். இயேசுவின் நாமம் ஆனந்தம் நிறைந்த ஒரு நாமம். இயேசுவின் நாமம் மகிழ்ச்சியான ஒரு நாமம். அந்த நாமத்தை உயர்த்தி ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆகவேதான் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எங்கே இயேசுவின் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நாம ஜெபிக்கும் போது நல்ல விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும்,
தேவன் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் செய்கிறவரா இருக்கிறார். கடைசி 2 வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாமா? அவனுடைய கருத்துல ரெவல்யூஷன் வாங்க, சீக்கிரம் வாங்க. லாஸ்ட் கடைசியில ரெவல்யூஷன் சாப்டர் 3 அங்கே 11 and 12 அங்கே ஆண்டவர் நமக்கு என்ன தைரியத்தை கொடுக்கிறார், அவர் நாமத்தை துதித்து நம்பிக்கை வைக்கிற விசுவாசம் வைக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் என்று சொல்லி இங்க வேத வசனம் சொல்கிறது. ரெவல்யூஷன் கடைசி புக்கு பாருங்க, அதுல 3ஆம் அதிகாரத்துல 11, 12. Behold, I am coming quickly. Hold fast to what you have, that no one may take your crown. And he who overcomes, I will make a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven and from my God. And I will write on it my new name. Amen. Amen. Newly name. இயேசுவின் நாமம். அல்லேலூயா. படிங்க. இதோ அதாவது 3ஆம் அதிகாரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை, உன்னுடைய நீ விசுவாசித்த தேவன் அந்த கொடுத்த அந்த அதிகாரத்தை ஒருவனும் உன்னை ஏமாற்றி எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ள அந்த விசுவாசத்தில நீ பற்றி தைரியமாயிரு. ஜெயம் கொள்ளுகிறவனோ எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாரோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். என் தேவனுடைய ஆலயத்தில் அவரை எப்படியா வைப்பாராம்? தூணாய் வைப்பார். அந்த ஆலயத்தை தாங்குகிறவர்களாய் வைப்பார். இயேசுவின் நாமத்தை துதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் தருகிற விசேஷமான ஒரு ஜெயம். ஆலயத்தின் தூணாய் உன்னை மாற்றுவார். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அது நின்று ஒருபோதும் ஒரு காலம் அவனை அந்த இடத்தை விட்டு வெளியே போ வா என்று சொல்லி யாராலும் சொல்லவே முடியாது. என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனுடைய நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற இறங்கி வருகிறமாகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. இதான் கடைசி காலத்துல நடக்கும். இயேசுவின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரலோகத்துல நடக்கிற சம்பவம் இதான். 1000 அரசாட்சி காலத்துல நடக்கிற சம்பவம் அதுதான். புதிய நாமத்தை உனக்கு எனக்கு தருவார், புதிய உடையை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார், புதிய ஆசீர்வாதத்தை, புதிய சந்தோஷத்தை, புதிய பிரசன்னத்தை நமக்கு தந்து நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தியிருக்கிறார். அந்த நாமத்தை நாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வாங்க, நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாருமாய் கண்களை மூடுங்க. பயத்தோடு கூட, பக்தியோடு கூட, விசுவாசத்தோடு கூட, சிரிச்ச முகத்தோடு கூட, மகிழ்ந்த முகத்தோடு கூட, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் துதித்தோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கூட சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, எங்களை சமாதானப்படுத்துங்க. கேட்ட அத்தனை வசனத்தின் பிரகாரம் எங்களை நீ ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே கண்களும் பயபக்தியோடு கூட, என்னோதானாவா இல்லை, ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். பயத்தோடு கூட, பக்தியோடு கூட பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. தாய்மார்கள் எல்லாம், தகப்பன்மார்கள் எல்லாம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. புது தம்பதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாருமே கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, most holy loving heavenly Father, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for this blessed moment. இந்த ராத்திரி வேளை எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். This time we surrender our soul, spirit and body into your hands.
இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமமாய் உயர்ந்திருக்கிறது. The name of Jesus is lifted above, high above all names. நீர் உன்னதத்திலே உயர்ந்தவராய் இருக்கிறீர். For you are lifted among the heavens. வானத்திலும் பூமியிலும் நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர். For you are the God who is lifted on high, on heaven and on earth. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்ந்திருக்கிறீர். For you have the name which is above all the names. உமக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் சுவாமி. And before you every knee shall bow. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். And every tongue shall confess. அந்த நாமத்தினாலே நாங்கள் எல்லாருமாய் கூடி வந்திருக்கிறோம். And we believe that we have gathered together in that name. உம்முடைய நாமத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஒருபோதும் ஒரு நாளும் தடையாகாதபடிக்கு எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தும். May you bless our families that we may not get into any obstacle to worship and glorify that magnificent name. ஜெபமும் துதியும் ஆராதனையும் நடக்கிற இடத்தை ஒருவராலும் அடைக்க கூடாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்ளும். Let no one bring resistance to the place where we glorify, honor and magnify your name. எங்க வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து We நடத்தும். salute all those who are in front, back, opposite and beside our homes. இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைங்க. Those who are listening to all of this and are believing, may you lift up them and raise them in the right time. எங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். May you bless each and everyone from the little ones till the elder ones who've come here today. எங்க எல்லாருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you that you will fulfill all of our needs, Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய நாமத்தினாலே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless us with a new name that you will give us. புதிய கிருபையினாலே புதிய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பி May you நடத்தும். bless us with new blessings and graces from heaven. இன்னும் அதிகமாய் வேதத்திலே கவனம் வைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. May we be the people who be more concentrated in reading your Bible. இன்னும் அதிகமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. May we be the people who sit in your presence and pray, so that Lord you may pour out your spirit of prayer. எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றும். Let we be the people who seek the name of the Lord all the time. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Victory in the name of Jesus who gives us victory and deliverance. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We மகிமைப்படுத்துகிறோம். give you all the glory, honor and magnificence. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. the name of Jesus we offer this prayer and we pray. ஆமென். ஆமென். எல்லாருடைய வலதுகை இருதயத்தின் மேல் வைத்து விசுவாசத்தோடு சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் என்றைக்கும் சதா காலமும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஜோரா ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். Hallelujah. இன்றைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படி இயேசுவின் நாமம் அற்புதமுள்ள நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் என்ன செய்யுமா? முழங்கும். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் என்னவென்று அவரே இயேசு, அவரே ஆண்டவர் என்று. நம்மளுடைய ஜெபத்துல ஜோசப், பிரியா and தேவி அவங்களுடைய ஃபேமிலியை நம்ம நினைவு கூறலாம். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஜோசப், பிரியா, தேவி இவங்களுடைய ஃபேமிலிக்காக நாங்க ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் எல்லாவற்றிலும் மேலான நாமம். வசனம் கேட்டது போலவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லா நாமத்தையும் கொண்ட தேவனே நாம் ஆராதிப்போம். ஆமென், ஆமென். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இதுவாயிரே எல்லா
எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கரங்களப்பா, நாங்க கரங்களப்பா, கரங்களப்பா, நாங்க கரங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus is Hallelujah. coming soon. Amen. Amen.